வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரோட்டு கடையில் விற்கிற மாதிரி முட்டை தோசை தான். அதுக்கு எப்படின்னு செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். இதை உடச்சி ஊற்றிக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கி வச்ச கருவேப்பிலை, அடுத்து பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், ஒரு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அடுத்து பொடியாக நறுக்கி வச்ச 2 பச்சை மிளகா, அடுத்து கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள், பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சமாக போட்டுக்கலாம். அடுத்து ஜீரகமும் மிளகும் ஒட்டுக்க அடித்து வச்சுருக்கேன், அது 1/2 ஸ்பூன். அடுத்து உப்பு, இதெல்லாம் நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. இப்போ தோசை ஊற்றலாம். அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு காஞ்ச எண்ணெயும் தோசை மாவு ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம கலக்கி வச்ச கலவையை எல்லா பக்கம் வர மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம் தோசையை. ரெண்டு சைடும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரோட்டு கடையில் கொடுக்குற முட்டை தோசை மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. ரோட்டு கடையோட ஸ்டைலில் முட்டை தோசை பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வித்தவுட் ஆனியன் இல்லாமல் செய்ய போகிறோம். இதுக்கு கல் காஞ்சோன்னே ஃபஸ்ட்டு தோசை மாவு ஊற்றிக்கலாம். அடுத்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். எல்லா பக்கம் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதில் கொஞ்சம் உப்பு கையில் எடுத்து தூவுங்க, அப்போ தான் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்து மிளகாத்தூள், அடுத்து பெப்பர், அடுத்து எண்ணெய் விட்டு நல்லா வெந்தனையும் திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. ரொம்ப டேஸ்டான ரோட்டு கடை முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ திருப்பி போட்டுடலாம். எஸ், ரொம்ப டேஸ்டான ரோட்டு கடை முட்டை தோசை ரெடி. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.